ஆண்டவருடைய துவக்கத்தை நம்ம யாருமே கண்டுகொள்ளவே முடியாது. ஆண்டவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எப்பொழுது துவங்குகிறார் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியாது. பொதுவாக நம்ம ஒரு மண்ணுக்குள்ளே போட்டிருக்கிற விதை சில விதைகள் நம்மளாகவே அந்த விதையை போடுவோம். ஆனால் அந்த விதை மண்ணுக்கு வெளியில் வரும்போது தான் நம்ம அது முளைச்சிருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிப்போம். ஆனால் அந்த விதை மண்ணுக்கு வெளியில் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கண்டுபிடிக்கும். ஆனால் அது முளைச்சி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. வெளியில் வர்றதை வச்சு நம்ம இன்னைக்கு முளைச்சிருச்சு, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இல்லை, மண்ணுக்கடியிலேயே அது முளைச்சிருச்சு. அதே போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற துவக்கங்களை ஆண்டவர் எந்த இடத்துல எப்போ நம்மளுக்கு துவங்குறார் அப்படின்னு நம்ம நிறைய பேர் கண்டுபிடிக்கவே முடியாது. ஆண்டவருடைய துவக்கத்தை காத்து கொள்ளுகிற மனிதர்கள் பாக்கியவான். பொதுவாக நம்ம என்னன்னா, நமக்கு எல்லாம் சாதகமாய் எல்லாம் நமக்கு பிடிச்சது மாதிரி இருக்கும்போது தான் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த மாதிரி துவங்கணும்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய துவக்கத்தை பொறுத்த வரைக்கும் சில டைம் ரொம்ப அற்பமாக இருக்கும். நம்ம அந்த இடத்துல நிற்கணுமா வேண்டாமா, இந்த இடம் நமக்கு வெற்றியாக இருக்குமா, நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் சில இடங்களில் சில வாய்ப்புகள், சில காரியங்களை நம்ம விட்டுறவே கூடாது. நம்ம ஏன்னா எந்த இடத்துல ஆண்டவர் துவங்குறார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சில துவக்கங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஃபைட்டில் தான் ஆரம்பிக்கிறது மாதிரி கூட இருக்கும். எதேர்ச்சியாக போன இடத்துல ஒரு வாக்குவாதங்கள் அந்த வாக்குவாதங்கள் வித்தியாசமாய் மாறி அப்புறம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாறி அது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில நேரத்தில் நம்மளை எங்கேயோ எட்டாத உயரத்தில் கொண்டு போய் விடுகிற மனிதர்களெல்லாம் இருக்கிறாரு. அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் இப்போதைக்கு உங்களுடைய பார்வைக்கு உங்களுக்கு வெற்றியாய் தெரியாமல் இருக்கலாம், உங்களுக்கு பயமாக இருக்கிறது மாதிரி இருக்கலாம், இல்லை இந்த துவக்கத்தில் நான் நிற்கணுமா வேண்டாமா அப்படின்னு தோணலாம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அதனால சில துவக்கங்களிலே நம்ம அற்பமாய் நம்ம நினைச்சிடவே கூடாது. அதில் உதாசீனமாக நம்ம இருந்துடவே கூடாது. அதில் ரொம்ப என்னவா இருக்கணும்னா, அதான் உங்களுடைய கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை நீ என்ன செய்ய அப்படின்னு சொன்னா முழு பலத்தோடும் செய். அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை, முழு பலத்தோடும் செய். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் எந்த இடத்துல நீங்கள் போனாலும், எந்த இடத்துல இருந்தாலும், நீங்கள் உங்களுடைய கைக்கு நேரிடுகிறது எதுவோ, எது நேரிடுகிறதோ அது பெருசா நேரிடலாம், அது சின்னதா நேரிடலாம். ஆனா அதை பற்றி இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அதை எப்படி செய் அப்படின்னு சொன்னா உன்னுடைய முழு பலத்தோட செய். வேதத்துல பரிசுத்தவான்களுக்கு கிடைச்ச சில இடங்கள் அவங்களுக்கு பிடிச்ச இடம் கிடையாது. ஆனா அந்த இடத்துல இருந்து கர்த்தர் அவங்கள பல மடங்கு ஆசீர்வதிச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க அந்த இடத்துல எப்படி செஞ்சாங்கன்னா அதை முழு மூச்சோட செய்தார்கள், முழு பலத்தோட செய்தார்கள். இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியில கிட்டத்தட்ட 1,00,000 ஸ்கொயர் ஃபீட், 1,00,000 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்றது பெரிய ஏரியா. அந்த 1,00,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் டைல்ஸ் ஒட்டுகிற கான்ட்ராக்ட் ஒரு பிரதருக்கு கிடைச்சிருக்குது. 1,00,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டை ஒட்டும் போது 2 ரூபாய், 2 ருபீஸ் இல்லைன்னா 1 ரூபாய் லாபம் அவருக்கு கிடைச்சா கூட அது எவ்வளோ ஆச்சுன்னு அப்படின்னா 1 லேக், 1,00,000 ரூபாய் ஆயிடுச்சு. 2 ரூபாய் லாபம் கிடைச்சா 2,00,000 ரூபாய் ஆயிடுச்சு. அப்போ அவர் என்ன சந்தோஷமா சொல்லிட்டு இருந்தார், பாஸ்டர் இந்த மாதிரி ஒரு 1 லேக் ஸ்கொயர் ஃபீட் டைல்ஸ் ஒட்டுற மாதிரி, டைல்ஸ் லே பண்ற மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ஜெபம் பண்ணுங்க, அதை நான் ரொம்ப அழகாக செஞ்சு முடிச்சு கொடுக்கணும், இதான் என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமா இவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஒர்க்கை நான் பண்றேன் அப்படின்னு அவர் சொன்னார். நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவர் உங்க கூட இருப்பாரு, தைரியமா செய்யுங்க, ஆண்டவர் தான் ஞானத்தை தருவார் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர்கிட்ட சரி இதை எப்படி ஆரம்பிச்சேன் அப்படின்றது ஒரு சின்ன விஷயமா சொல்றேன் பாஸ்டர் அப்படின்னு சொன்னார். சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை, ஒரு சின்ன ஒரு ஷோரூம் துணிக்கடை ஒன்று இருந்துச்சு. அந்த துணிக்கடையில் மேலே ஒரு இரும்பு பொருள் ஒன்று வெயிட்டாக வச்சுருந்தாங்க. அதை தூக்குறவங்க கை தவறி அதை கீழே விழும்போது அந்த இரும்பு டைல்ஸுக்கு மேலே விழுந்து அந்த டைல்ஸ் உடஞ்சிருச்சு. அப்போ உடஞ்ச உடனே அந்த டைல்ஸை சேஞ்ச் பண்ணணும்.
அப்போ வந்து அங்கேருந்து ஒருத்தர் எனக்கு கூப்பிட்டாரு, இந்த மாதிரி ஒரு டைல்ஸ் உடஞ்சிருக்குது, அதை மட்டும் மாற்றி கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. என்னடா இது, ஒரு 2 டைல்ஸ் 2x2, இந்த டைல்ஸை வந்து அதை மாற்றுறதுக்கு நம்மளை போய் கூப்பிடுறாங்களே. நம்ம வந்து எவ்வளோ வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், எத்தனை வீட்டுக்கு டைல்ஸ் போட்டுட்டு இருக்கிறோம், இந்த ஒரு டைல்ஸ் ஏன் அங்கே இருக்கிற யாராவது ஒரு கொத்தனாரை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒட்டு கொடுங்கன்னா அதுக்கு நம்மளை போய் கூப்பிடுறாங்களே அப்படின்னு ஃபர்ஸ்ட் நினைச்சும் அப்போ என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்ன, சரி என்னை கூப்பிட்டவர் வந்து ஒரு நல்ல மனுஷன், சரி பிரதர் நான் வந்து பார்த்து யாரையாவது அனுப்பி அதை பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். சொல்லும் போதும் என் மனசுல என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு டைல்ஸ் ஒட்டுறதுக்கு ஏன் நம்ம தான் கொத்தனார் இத்தனை பேர் இருக்காங்களா, ஒருத்தரை அனுப்பி விட்டுறலாம், அவங்க போய் பார்த்துட்டு ஒட்டி கொடுத்துட்டு வந்துடட்டும் அப்படின்னு மனசுல நினைச்சேன். என்னாலும் வந்து சரி நம்ம அந்த வழியா தானே டிராவல் பண்றோம், எதுக்கும் அந்த கடைக்குள்ள ஒரு டைம் போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் அந்த கடைக்குள்ள போகும்போது பாத்தீங்கன்னா அந்த ஆபீசர் வந்து அந்த கடையினுடைய ஓனர் வந்து உட்காந்துருக்கிறார். எதுக்குன்னா இல்லை இந்த மாதிரி இப்போ சொன்னாங்க அப்படின்னு. அப்படியா நீங்க ஒட்டுறவங்களா இல்லை ஆழா அப்படின்னு கடையில், நான் இன்ஜினியர் சார், எனக்கும் இந்த வேலைக்கு சம்மந்தமே இல்லை, பட் எனக்கு சொன்ன நண்பர் வந்து அந்த மாதிரி வேண்டப்பட்டவராக இருந்தார், நான் எனக்கு கீழே இவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க, பட் என்னாலும் சரி இந்த வழி தானே போகிறோம், ஒரு எட்டு என்ன பிரச்சனைன்னு பார்த்துடலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னா அந்த ஓனர் வந்து அந்த டைல்ஸை காமிச்சிட்டார். காமிச்ச உடனே சரி சார் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம், நான் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே அதை நான் கிளியர் பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைல்ஸுடைய ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் ஒரு டைல்ஸ் வாங்கி ஒரு ஆளை அனுப்பி ரொம்ப அழகாக ஒட்டி கொடுத்துட்டார். அப்போ அந்த ஓனர் வந்து அவருடைய நம்பரை வாங்கி வைக்கிறாரு. அந்த 2 டைல்ஸ்ல ஆரம்பிச்ச ஒர்க்கு இன்னைக்கு எங்க கொண்டு போய் விட்டுருச்சு அப்படின்னு சொன்னா 1,00,000 ஸ்கொயர் ஃபீட்ல கொண்டு போய் விட்டுருச்சு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது எப்போ நடக்கும் என்னன்னு தெரியாது. என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை ஸ்கிப் பண்றது அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை. எனக்கு இது வேண்டாம், இதனால நான் என்ன ஒரு லாபத்தை நான் பாத்திர போறேன், இது எனக்கு என்ன, அன்னைக்கு என்ன அந்த ஒரு டைல்ஸ் ஓட்டுறதுக்கு அவருக்கு வந்து ஒரு ஆளுக்கு சம்பளம் அவ்வளவுதான், 1000 ரூபாய் சம்பளமா, அது அவருக்கு தான் கொடுத்துருக்கணும். அதுல ஒன்றும் நம்ம வந்து லாபம் எல்லாம் பார்க்க முடியாது. இன்னொரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா எனக்கு தாங்கலாம் கேட்க முடியாது. ஏன் சார் ஒரு டைல்ஸ் ஓட்டுனதுக்கு போய் 1000 ரூபாய் ஒரு சம்பளம் கொடுக்கறதே பெருசு, இது உங்களுக்கு வேற தரணுமான்னு தான் கேட்பாங்க. அதுல ஆனா அந்த நேரத்துல பாருங்க, அந்த ஒரு சின்ன அந்த ஒர்க்கை அப்படி எடுத்து சரி ஒரு கமிட் பண்ணி பண்ணதுனால இன்றைக்கு இவ்வளோ பெரிய வெற்றிகள் வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த வசனத்தை எப்பொழுதுமே மறக்க கூடாது. உங்களுடைய கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை எப்படி செய்யணுமாமா, முழு பலத்தோட ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்யணும். இந்த கிருபையை ஆண்டவர் தான் தரணும். அதனால ஆண்டவர் எந்த இடத்துல நம்மளை ஆரம்பிச்சு எந்த இடத்துல நம்மளை கொண்டு போய் நிக்க வைக்கிறாருன்னு நமக்கு தெரியாது. ஆண்டவருடைய துவக்கம் வந்து ரொம்ப கிராண்டா இருக்கும்னு நம்ம நினைச்சிட முடியாது. அதனால கிராண்டா இல்லாம இருக்கும்னு சொல்லிட முடியாது. ஆண்டவர் எதை வேணாலும் செய்வாரு. சவுலை ராஜாவாக முதல்ல அபிஷேகம் பண்ணும்போது தைல குப்பியை எடுத்து அபிஷேகம் பண்ணது ஒரு இடமா இருந்தாலுமே அவனை கொண்டு போய் அவனுடைய ஃபர்ஸ்ட் அவனை இன்ட்ரோடியூஸ் பண்றதே பெரிய அளவில் தான். சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களையும் வர சொல்லி அதுக்கப்புறம் தான் அவனை ராஜாவா அபிஷேகம். சோ அது வந்து அவருக்கு ஆண்டவர் தந்த ஒரு காரியம். ஆனா தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணும்போது அவனுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் மத்தியில தான் கர்த்தர் முதல்ல கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணார். அதனால ஆண்டவருடைய துவக்கம் வந்து எப்பொழுதுமே அற்பமாகத்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அற்பமாகத்தான் இருக்கும்னு சொல்லிட முடியாது. ஆனால் ஒன்று, ஆண்டவருடைய நிறைய துவக்கங்கள் எப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொன்னா அற்பமாயிருக்கும். சிலருக்கு அந்த நேரம் இருக்கும், சிலருக்கு அந்த சூழ்நிலைகள் இருக்கும், சிலருக்கு பண்ண முடியும். ஆனா என்ன அப்படின்னு சொன்னா சொற்ப மதியினம். இதெல்லாம் பண்றதுனால என்ன கிடைக்க போகுது, இதெல்லாம் என்ன பண்ண போறாங்க, நமக்கு இதுல என்ன லாபம் கிடைக்க போகுது, இதுல இது பண்ணி நமக்கு என்ன பிரயோஜனம், இது ஒண்ணும் இல்லை. அப்போ ஒரு பெரிய காரியத்திற்காக எதிர்பார்த்து சில ஆரம்பங்களை நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா தொலைச்சிடுறாங்க. இன்றைக்கு இந்த ஜபத்துல இருக்கிற நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய எதிர்பார்ப்பு, உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப பெருசா இருக்கலாம். ஆனா அந்த பெருசுக்காக நீங்க நினைச்சு நீங்க எதை இழந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் உங்களுக்கு ஆரம்பிக்கிற அற்பமான ஆரம்பமா இருந்தாலும் அந்த ஆரம்பத்தை நீங்க தொலைச்சிடக்கூடாது. பெருசை எதிர்பார்த்து காத்திருக்கிற நிறைய பேர் எதை தொலைக்கிறார் என்று சொன்னால், அவர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் கட்டளை எடுக்கிற ஆரம்பத்தை தொலைச்சிடறாங்க. ஆரம்பத்தை தொலைச்சிடக்கூடாது.
கர்த்தர் ஆரம்பிக்கிற இடத்தை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அதனால இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை என்னுடைய முழு பலத்தோடு செய்கிறதற்கு எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே, எனக்கு கிருபையை தாங்க ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவருடைய பிள்ளைகள் கேட்கணும். ஆண்டவருடைய துவக்கம் எப்படி வேண்டும் என்றாலும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம். ஆமென். முதலிலே 2005 வருஷத்துல இந்த சுபாத்தால் ஸ்ட்ரீட்ல ஒரு வீட்டில் குடியிருந்த அந்த வீட்டில் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டினுடைய பேக் சைடில் துணி காயப்படுறதுக்கு ஒரு இடம் இருக்குது. துணி காயப்படுறதுக்கு இடம், அந்த இடம் அப்படின்னு சொன்னால் 15 அடி அகலம். 15 அடி அகலம் அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேருந்து இது வரைக்கும் ரொம்ப குட்டி. 15 அடின்றது உங்களுக்கு தெரியும், உங்களுடைய வீட்டினுடைய பெட்ரூம் 10க்கு 10 இருக்கும் மோஸ்ட்லி. அதை விட ஒரு 5 அடி ஜாஸ்தின்னு வச்சுக்கலாம். அந்த 15 அடி அகலம் கரெக்டாக 31 அடி நீளம். 31 அடி ரோட்டில் அந்த டேப் வச்சு பிடிச்சா 31 அடி கரெக்டாக ரோட்டில் நிற்கும். அந்த மாதிரி அவ்வளோதான் ஸ்பேஸ். ஆனால் இதுக்கு முன்பாக நான் திருச்சியில் ஊழியம் செஞ்ச சர்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 40 அடி அகலம், நீளம் கிட்டத்தட்ட ஒரு 80 அடி பக்கத்தில் இருக்கும். அதுக்கு முன்பாக சென்னையில் ஊழியம் பார்த்த திருச்சபையும் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு 200 பேர் 300 பேர் உட்கார்ற மாதிரி அந்த திருச்சபை தான். இப்போ அந்த ஊழியம் ஆரம்பிக்கும் போது நான் மேல மாடியிலிருந்து பார்க்கும்போது அது ரொம்ப குட்டியோண்டு இடம். அந்த இடத்துல இப்போ ஒரு சர்ச்சு கட்டணும்னா அதுல 1 லட்சம் ரூபாய் அன்னைக்கு செலவாகும் அந்த குட்டி இடத்துல. ஆனால் பெருமைக்காக சொல்லல, நீங்க அதை எப்போ கர்த்தர் எப்படி நடத்துறாருன்னு பாருங்க. அந்த மாடியில் நின்றுட்டு கையை நீட்டி, ஆண்டவரே இந்த இடத்துல ஒரு ஆலயம் எழும்பணும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணோம். நான் ஜெபம் பண்ணேன், அப்படி அழுது ஜெபம் பண்ணும், கை நீட்டி ஜெபம் பண்ணும். அப்போ வெஸ்லி அவட்ட கேட்குறேன், இல்லை இந்த இடத்துல ஒரு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் மேலே வீடு ஆனதுனால யாருமே சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, கீழே சர்ச்சுன்னு ஒரு சின்ன ஹாலாக இருந்தால் கூட ஈஸியாக ஜனங்கள் வந்துடுவாங்க, அதனால் அதில் போடலாமான்னு கேட்ட உடனே வெஸ்லியான்னு சொன்னேன், இத்தினூண்டு இடத்துலையா ஃபஸ்ட்டு குட்டி, இந்த இடத்துல என்ன பண்ண முடியும், 15க்கு 30 தானே இருக்குது. இல்லை முதல்ல இந்த வீட்டை விட அது கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, அதில் வேணாம் நம்ம ஆரம்பிச்சிடும். இல்லை அதில் செலவு பண்ணுற பணம் வேஸ்ட்டு, இல்லை பரவாயில்ல நம்ம ஆனால் ஆரம்பிச்சிருவோம். சர்ச்சுன்னு தனி ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா தான் ஜனங்கள் வீட்டில் என்ன வீடு ப்ரேயர் மாதிரி ஆயிரும், சர்ச்சுன்னு தனியாக இருந்தால் சர்ச்சுன்ற மாதிரி ஆயிரும் அப்படின்ட்டு அதை ஜெபம் பண்ணி ஆரம்பித்தோம். அது 6 மாதத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சர்ச்சுக்கு மேலே அதுக்கு மேலே இருக்க முடியல யாராலையும். அப்படின்னா ரோட்டில் தான் எல்லாரும் நிற்பாங்க. ஒரு 30 பேர் அந்த ரேஞ்சில் தான் உள்ளுக்குள்ளே உட்கார முடியும். அப்படி தான் இருந்துச்சு. அதுவும் சேர் 2 லைன் பின்னாடி சேர் போட்டால் வயசானவங்களுக்கு போட்டால் ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அதனால் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க, எவ்வளவு நல்லவர் பாருங்க. அந்த அற்பமான ஆரம்பத்தை கர்த்தர் நடத்தி, கர்த்தருடைய கிருபையை வைத்து, கர்த்தர் நம்பி, கர்த்தர் ஜனங்களை தந்து, கர்த்தர் அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த தியாகங்களை எல்லாம் கர்த்தர் பார்த்து அவருடைய ஊழியத்தை அவர் கனப்படுத்தி, கர்த்தர் கிருபையாய் இவ்வளவு தூரம் ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு வருகிறார். அதனால ஆண்டவரே எனக்கு ஒரு ஞானத்தை தாருங்க. எந்த ஞானம் அப்படின்னு சொன்னா, நான் எதையாவது ஒன்ன அற்பமா நினைச்சு நான் அந்த வாய்ப்புகளை நான் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, நான் இருந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த ஞானத்தை நமக்காக மட்டுமல்ல நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணணும். ஒருவேளை நீங்க அவைலபிளா இல்லைன்னா கூட பரவாயில்ல, பிரச்சனை. சில பசங்க பாருங்க, இது ஒர்க் பண்ணி படிச்சு முடிச்சுட்டு 2 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏப்பா ஒர்க்கு போகலையா, ஏப்பா வேலைக்கு போகலையா கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, சார் நான் நினைச்சது மாதிரி எனக்கு எதுவுமே அமையல, நான் நினைச்சது மாதிரி அமையல, நான் அந்த மாதிரி ஒரு கம்பெனில தான் போக ஆசைப்படுறேன், அந்த மாதிரி கம்பெனி கிடைக்கல, இந்த மாதிரி கிடைக்கல, இந்த மாதிரி சம்பளம் கிடைக்கல, ஏதாவது ஒன்னா அவங்க சொல்லி உண்மையா இருக்கலாம். அங்கெல்லாம் போய் எவன் சார் உருட்டிட்டு கிடப்பான், அங்கெல்லாம் எவன் சார் அவன் திட்டெல்லாம் வாங்கிட்டு கிடப்பான். ஐயோ அது பயங்கரமான திட்டம், நம்ம இவ்வளோ பெரிய படிப்பை படிச்சு முடிச்சுட்டு இவன் பின்னாடி திட்டு வாங்குறதுக்கு அலையணுமா அப்படின்னு ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, நான் எக்ஸாம் எழுதியிருக்கிறேன், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறேன். கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிற யாரையுமே நான் தவறா சொல்லலை, உங்களை நான் வாழ்த்துறேன், உங்களுக்காக ஜெபம் பண்றேன், நீங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்க அப்படின்றது ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், அது பார்ட் டைம். ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ல கவர்மெண்ட் சீட்டிங் இருக்கு. இப்போ 1000 பேர் வேலைக்கு தேவை அப்படின்னு சொன்னா, அந்த 1000 பேர் வேலை முழு தமிழ்நாடு கவர்மெண்ட்னா முழு தமிழ்நாடுக்கும் அந்த எக்ஸாம். 1000 வேலை சீட்டு இருக்கிற இடத்துல எத்தனை பேர் அதற்காக போராடுவாங்கன்னு பார்த்தாங்கன்னா, குறைஞ்சதா 50,000 பேர் அது போராடுவாங்க.
50,000 பேர்ல 1000 பேரை சூஸ் பண்ணுவாங்க. அந்த 1000 பேர்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மினிஸ்டர் கோட்டான்னு ஒரு கோட்டா இருக்கும். அப்புறம் வந்து முக்கியமான நபர்கள் வந்து போன் பண்ணி யாராவது வந்து லெட்டர் வச்சு, அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். அந்த 1000 பேர்ல சரியாக படிச்சு கிளியர் பண்ற எத்தனை பேருக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சா ஒரு 200 பேருக்கு தான் உண்மையா படிச்சு அந்த வேல்யூல சில கிடைக்கும். மற்றதெல்லாம் நிறைய வந்து வித்தியாசமா தான் போகும். அப்போ அது படிக்கலாம், ஆனா என்னன்னா அதையே நம்பி என்ன பண்ண முடியாது. அப்ப அதை சைடா தனியா அதை வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற டைம்ல நாலேஜை வளர்த்துக்கிட்டு அதுவே ஹோப்பா கிடையாது. 100% அது கிடையாது. நான் இன்னொன்னு பாக்குறேன், நான் இன்னொன்னு ஒர்க் பண்றேன், நான் இன்னொரு தொழில் பண்றேன், ஆனா நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி அது கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா அதுல ஜாயின் பண்ணுவோம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து இது எனக்கு வாய்க்கல, இது எனக்கு கிடைக்கல, இது எனக்கு சூழ்நிலை எனக்கு சாதகமா இல்லை, நான் இப்படி இருந்தாதான் நான் இப்படி பண்ண முடியும், நான் ஃபர்ஸ்டே ரொம்ப பெருசா நான் எதிர்பார்க்கிறேன், இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஒரு மாசம் முழுக்க நான் கஷ்டப்பட்டு செய்யறத ஒரு வாரத்துல நான் வாங்குற மாதிரி இருக்கா. இத வந்து நீங்க வந்து என்னன்னா ஒரு 10 வருஷம் தாண்டி சொல்லுகிறது தவறல்ல, ஆனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ரொம்ப பெரிதான ஒரு காரியத்தை எண்ணி துவக்கங்களை நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாதுன்னா கைவிடவே கூடாது. ஆமென். உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சிறுதுள்ளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேதம் நமக்கு சொல்லுகிறது, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ண முடியும்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலுடைய கையில் இருக்கிற தூக்கு நூலை ஆசையாய் பார்க்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கர்த்தரிடத்துல எல்லாரும் கேட்க வேண்டிய ஒரே காரியம் என்னன்னா, ஆண்டவரே எங்களுடைய கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னா முழு பலத்தோட ஆண்டவரை ஆராதிக்கிறதுல கூட ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? உன்னுடைய முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் ஆண்டவர் வந்து இந்த ஃபுல் ஹார்ட்டா செய்யறத கர்த்தர் விருப்பப்படுறார். அறகுறையா கர்த்தர் செய்யறத விரும்பல. எதையுமே அப்படிதான். எதையுமே நீங்க அறகுறையா செய்கிறதற்கும் நீங்க வந்து முழு இருதயத்தோட செய்கிறதுக்கும் என்ன இருக்குது? சத்தமா சொல்லுங்க, கேட்கல? கண்டிப்பா வித்தியாசம் இருக்கும். சில இடங்களிலே வந்து முன்பு சில வீடு விசிட்டிங் போகும்போது மத்தியானம் வந்து கொஞ்ச நேரம், மத்தியானமோ நைட்டோ நீங்க சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஐயோ சாப்பிட்டுலாமா, சாப்பிட்டுருவீங்களா அப்படின்ட்டு சில வீட்டில் இருக்கிற பிரதர்ஸ் வந்து சொல்லுவாங்க, ஐயோ பாஸ்டர் உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரில, என் மனைவி எவ்வளோ தூரம் சமைப்பாங்கன்னு தெரில, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர் அப்படின்னு. ஜஸ்ட் உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்த வீட்டில் போய் சாப்பிட்டு முடிச்ச உடனே நல்லா இருக்கான்னு கேட்டால் ரொம்ப நல்லா தான் இருக்கும், ரொம்ப டேஸ்டாக இருக்கும், நல்லா இருக்கும். ஏன் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறீங்க சிஸ்டர், இவ்வளோ பண்ணுவீங்களா நீங்கள், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சா சிலர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஐயோ இன்னைக்கு தான் நல்லாவே வந்திருக்குது, இன்னைக்கு தான் சாப்பிட்றது மாதிரியே இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ஜெபம் பண்ண தெரியுமா நான் இதுக்கு, ஒருவேளை உங்களுக்கு அப்படி அது சொல்கிறாங்க. அது அப்படி அப்போ அது ஏன் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய முழு ஹார்ட்டும் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஸோ இன்னைக்கு ஊழியக்காரங்க வர்றாங்க, இல்லைன்னா ஒரு வர்றாங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முழு பலத்தோட செய்யறது தான், இன்வால்மெண்டோட செய்யறதுனால சில எல்லாமே மோஸ்ட்லி என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே வந்து நம்முடைய வாழ்க்கையில வந்து இந்த இன்வால்மெண்டோட நம்ம வந்து எனக்குரியதோட செய்கிறதுக்கு நிறைய ஆசீர்வாதம் இருக்குது. எல்லா குடும்பத்தை வந்து இப்போ இருக்கிற நிறைய கணவன் மனைவியினுடைய உறவு ஏன் பிளவடையுது அப்படின்னு சொன்னா, யாருமே அவர்களுடைய குடும்பம்னு நினைக்கிறதே இல்லை. என்னுடைய ஹஸ்பண்டு, என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள் நினைக்கிறவங்க ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடையது எனக்கு தான், உன்னுடையது உனக்கு தான். இது என்ன கதை? இன்னைக்கு ரொம்ப எதனால அப்படி சொல்றாங்கன்னு தெரியல. ஒருவேளை பயமா என்னன்னு தெரியல. நம்ம வந்து கல்யாணம் நடத்தும் போது என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் மரணம் பிரிக்கும் வரை பிறர் முகம் பாராமல் இவளுக்கு நான் கணவனா இருப்பேன், இவருக்கு நான் மனைவியா இருப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுத்து, அடுத்து நான் வந்து என்னுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் உங்களோட பகிர்ந்து கொண்டு என்னுடைய சரீரத்தினால் உன்னை நான் கனப்படுத்தி
உன்னை நான் வந்து என் தலைவனா வச்சுக்குவேன் இல்ல மகளா வச்சுக்குவேன்னு சொல்றத அந்த அந்த சட்டம்னு வைங்களேன். அதுல ஒரு வார்த்தை வரும், என்னுடைய எல்லாவற்றையும் உன்னோடு கூட நான் ஷேர் பண்ணி பகிர்ந்து கொண்டு. ஆனா இன்னைக்கு இப்பெல்லாம் நடக்கிற கல்யாணத்துல வந்து இத சொல்ல முடியுமான்னு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. மனைவி இது இது எந்த விதத்துல எனக்கு வந்து ஒற்றுமைன்னு தெரியல, இதை எப்படி நியாயப்படுத்துறதுன்னு தெரியல. என்னன்னா மனைவி எவ்வளவு சம்பளம் வாங்குறா அப்படின்னு யாருக்கு தெரியாது? கணவனருக்கு தெரியல. கணவன் எவ்வளவு சம்பாதிக்கிறார்னு யாருக்கு தெரியல? மனைவி தெரியல. இல்ல நீங்க தெரியாத அளவுக்கு நீங்க பெரிய ஆளா இருந்தா பிரச்சனை இல்லை. தெரியாத அளவுக்கு நீங்க பெரிய ஆளு, எனக்கு கணக்கே சொல்ல முடியாதுப்பா அவ்வளவு வருது அப்படின்னா பரவாயில்ல. இல்ல ஏன் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் என்ன ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஏன் என்னுடைய சம்பளத்தை எதுக்கு உனக்கு தெரியணும்? எதுக்கு தெரியணும்? வேண்டாம், என்னுடைய சம்பளத்தை உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி ஒரு கணவன் ஒரு பொண்ணு வீட்டில் வந்து எதையுமே நம்ம வாங்கக்கூடாது, எதிர்பார்க்க கூடாது, நம்ம கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நான் வந்து அதை விரும்புறதும் இல்லை, நான் அதை செய்யவும் இல்லை. இப்போ என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு வீட்டிலிருந்து ஒரு இடத்தையோ இல்லை ஏதோ ஒன்றையோ ஒரு பொண்ணுக்கு கொடுக்கறதா இருந்தா எப்படி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எப்படி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? முழுக்க முழுக்க யாருக்கு தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா, அதனுடைய முழு அத்தாரிட்டியும் யாருக்கு தான். ஆனா இதை இப்படியும் நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா பொண்ணுக்கு பையன் கையில கொடுத்து அந்த பையன் ஊதாரியா இருந்து தன்னுடைய பிள்ளையினுடைய மொத்த காசையும் அழிச்சு நகைகளை அழிச்சு பிள்ளைய நடுத்தெருவில் விட்டவங்களும் இருக்கிறாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து இந்த பயத்தோட என்ன பண்ண முடியாது. அப்போ இந்த ஒரு சாதாரணமான இந்த சொத்துலையும் பணத்திலையும் கூட ஷேர் பண்ணாத ஒரு கணவனார் மனைவி எப்படி வேற இதுல ஷேர் பண்ண முடியும் சொல்லுங்களேன்? அவங்களுடைய ஐக்கியம் எப்படி இருக்கும்? ஒரு நல்ல ஒரு மனதுடையது என்ன மனதுடையது அப்படின்னு சொன்னா, ஒரு கணவனா இருந்தாலும் நம்ம ரெண்டு பேருடைய பேருக்கும் வேணா எழுதிடுவோம். நீயும் சைனிங் அத்தாரிட்டி, நான் அந்த மாதிரி கூட இருக்கலாம். இன்னும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கிறவங்க, அது என்னப்பா உன் பேர்ல இருந்தா என்ன சொல்லுங்களேன், என் பேர்ல இருந்தா என்ன? இந்த இடத்துல வந்து தடுமாறுகிற ஒரு குடும்ப வாழ்க்கை வந்து எந்த இடத்துலையும் இவங்க ரெண்டு பேருக்குள்ளையும் ஒரு நம்பிக்கையினுடைய பாண்டேஜை வந்து கொண்டு வரவே முடியாது. இந்த இடத்துல தடுமாறுறவங்க என்னுடைய இதுல இருந்தா உன்னுடைய இதுல இருந்தா என்ன சொல்லலாம். நீ வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு, நீ தூக்கி எல்லாம் கொடுத்துறாத அப்படின்றது மாதிரிலாம் சொல்லலாம். இது அதான் சொல்றேன், இதை வந்து நெகட்டிவா எடுக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க, அது வேற, அதை சொல்ல வரல. ஆனால் உண்மையான ஒரு கணவன் மனைவியினுடைய பாசம் வந்து என்ன அப்படின்னு சொன்னா, தங்களுக்கு உரிய சகல காரியத்தையும் என்ன பண்றது தான் கணவன் மனைவி அப்படின்னா ஷேர் பண்றது தான். அதல்ல அது இருக்கும், இல்லாம போகும், அதை வாங்குவோம், வித்துருவோம், அதை பற்றி எல்லாம் இல்லை. நான் உனக்கு, நீ எனக்கு, இதுதான். இன்னைக்கு சில இடங்கள்ல வந்து மோட்டிவேஷன் ஆச்சரியமா கேட்கும் போது என்னன்னா, பணம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா அந்த நபரை திருமணம் செஞ்சுட்டு அந்த நபரை அப்புறம் சண்டையை போட்டு வெளியில போய் கேஸ் ஃபைல் பண்ணி என்னை இந்த மாதிரி கொடுமைப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டு ஜீவனாம்சம் கேட்டு அந்த பணத்தை புடுங்கணும்னு எதிர்பார்க்கிறவங்க இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு கொடுமையான இது. அவங்களுக்கு இன்னொரு இல்லீகலான அஃபையர் இருக்குது, பட் அதை விட்டுட்டு ஒரு பணக்காரனை இல்லைன்னா ஒரு வசதி உள்ளவங்களை திருமணம் பண்ணிட்டு அந்த திருமண உறவை முறிச்சு அதுல இருந்து வருகிற பணத்தை எடுத்துட்டு போய் அப்படி இதெல்லாம் எப்படி எந்த குடும்பம் எப்படி நல்லா அவங்க எப்படி ஆசீர்வாதமா இருக்க முடியும்? அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒன்று நீங்கள் எப்பொழுதுமே ரொம்ப நல்லா நினைச்சுக்கணும், தேவனுடைய பிள்ளைகள் வந்து எல்லா இடங்களிலையும் வந்து நம்முடைய குடும்ப வாழ்க்கையில கூட எல்லாவற்றையும் எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னா முழு மனதோட உன் கைகளுக்கு நேரிடுகிறது எதுவோ அதை என்ன பண்ண அப்படின்னு சொன்னா முழு மனதோடே எனிவே எதுவா இருக்கலாம். எத்தனை பேர் ஜெபம் பண்ண போறீங்க? ஆண்டவருக்கு அந்த கிருபை, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையை தாரும் ஆண்டவரே, என் கைக்கு என்ன நேரிட்டாலும் நான் எப்படி செய்வேன் அப்படின்னு சொன்னா முழு மனதோட செய்வேன். இப்ப பாருங்க, பலவர்ண அங்கிய போட்டு கொடுக்கிற பிள்ளை உண்மையிலே தன்னுடைய தகப்பனாருக்கு செல்ல பிள்ளையா தான் இருக்கிறான். இப்போ
நம்ம வந்து டெய்லி வேலை செய்யற பிள்ளைய கூட வேலை வாங்கிடலாம். ஆனா எந்த பிள்ளைய வேலை வாங்க முடியாது? கேட்கல. செல்ல பிள்ளைய வேலை வாங்க முடியாது. செல்ல பிள்ளைய டேய் இந்த டம்ளரை எடுத்துட்டு வான்னு சொன்ன உடனே அம்மா அவனுடைய சின்னியை வந்து தடவிட்டாங்க. மம்மி நான் தான் எடுக்க போகணுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா உடனே மம்மி என்ன சொல்லுவாங்க? வேற வேணாம் சாமி, நானே போய் எடுத்துடுறேன். அப்போ இந்த செல்ல பிள்ளைய வேலை வாங்குறது, செல்ல பிள்ளை கீழ்ப்படுகிறது அப்படின்றது வந்து அதுக்கு தான் ஓவர் செல்லம் கொடுக்க கூடாதுன்றது. செல்லம் ஓவரா கொடுக்க பிள்ளைங்க வந்து நிறைய பேர் நல்லா இது பண்றது இல்லை, அதை நல்லதா எடுத்துக்கிறது இல்லை. இப்போ இந்த வீட்டுல யோசேப்பு செல்ல பிள்ளை. இந்த செல்ல பிள்ளை இடத்துல அவங்க அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, உங்க அண்ணங்க எல்லாம் வெளியே போயிருக்காங்க, அவங்களுக்கு நீ என்ன கொண்டு போ? சாப்பாடு கொண்டு போ. அப்போ நம்முடைய பிள்ளைகள் வந்து அந்த நாள்ல வந்து இன்னைக்கு யாருந்தா சைக்கிள் தரீங்களா நான் போறேன், கார் தரீங்களா நான் போறேன், பைக் தரீங்களா நான் போறேன்னு கேட்பாங்கன்னு வைங்களா. அன்னைக்கு நடந்தா போனோம். இப்போ சரிப்பா நான் போறேன், சாப்பாடு எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை சாப்பாடு எடுத்துட்டு போயிருது. இப்போ சாப்பாடு எடுத்துட்டு போகும்போது இந்த யோசேப்பு ஒரு இடையில போகும்போது இவங்க அப்பா வந்து இந்த இடத்துல அண்ணன் தம்பி ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க, அந்த இடத்துல கொண்டு போய் சாப்பாடை கொடுத்துட்டுவான்னு சொல்றாரு. அந்த இடத்துல யோசேப்பு போகும்போது யார் இல்ல, அவங்க அண்ணன் தம்பி யாருமே இல்ல. இப்போ நீங்களும் நானுமா இருந்தா என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, இவனுவா ஒரு சரியில்லாத பசங்க, ஆட்ட திருடிய சாப்பிட்ற ஆட்கள், அவங்களுக்கு அது அப்பா தெரியாம பேசிட்டு இருக்கிறாரு, நம்ம இங்க இந்த இடத்துல காணோம், கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணிட்டோம், இனி வெயிட் பண்ண வேண்டாம், நம்ம என்ன பண்ணிடுவோம்? நம்ம திரும்பி போயிடுவோம். ஆனா யோசேப்பு என்ன நினைச்சான் அப்படின்னு சொன்னா, என்னுடைய தகப்பனார் வீட்டில இருந்து நான் கிளம்பும் போது எப்படி கிளம்பினேன்னா, இந்த சாப்பாடை என் அண்ணன் தம்பிக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இதுக்கு இடையில அவங்க இல்ல. இப்ப அவன் தேடிட்டு இருக்கிறத பார்த்து ஒரு தூதன் என்ன சொல்றாருன்னா, என்ன தேடுற அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல எங்க அண்ணன் தம்பி எல்லாம் இருந்தாங்க, நீங்க அவங்கள பாத்தீங்களா அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தோத்தான் வரைக்கும் போறாங்கன்னு பேசிக்கிட்டாங்க அப்படின்னு அவங்கள்ட்ட பேசிக்கிட்டாங்க. ஓகே, உடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டான். எங்க போயிருப்பாங்க? தோத்தான் வரைக்கும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய துவக்கம் எப்படியா இருந்துச்சு அப்படின்னா, அவனுடைய கான்செப்ட் எப்படியா இருந்துச்சுன்னா, நான் இந்த காரியத்தை ஆரம்பிச்சுட்டேன், நான் என்ன வந்தாலும் என்ன பண்ணுவேன், என்னுடைய கேரக்டரை இதுக்காக நான் மாற்ற மாட்டேன், நான் ஆரம்பிச்சது துவங்கினது அண்ணங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்குன்னு சொல்லி கொண்டு போய் கொடுக்கிற வரைக்கும் அவன் வந்து தடை வந்தா கூட அதுல அவன் விலகவே இல்லை பாருங்களேன். ஆனா நம்ம நிறைய பேர் மிஸ் ஆறதுல என்ன தெரியுமா, ஆரம்பிக்கும் போது நல்லதான் ஆரம்பிப்போம், கொண்டு போய் கொடுக்கும் போது. இப்போ ஒரு ஒரு மாமியார் மருமகள் அப்படின்னு வைங்களேன், கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு சர்ச்சில் வந்து ஒரு மாமியார் மருமகளுடைய கூட்டம் நடக்குது. அப்போ அந்த கூட்டத்தில் வந்து ஒரு மருமகள் வந்து நடிக்கிறாங்க. அப்ப அந்த மருமகள் நடிக்கும் போது எப்படி நடிக்கிறாங்க அப்படின்னா, உணர்வு பூர்வமா நடிச்சு ஸ்டேஜ்லயே அந்த மருமகள் அழுதுது. அந்த காட்சியில எப்படி அப்படின்னா, ரொம்ப உணர்வு பூர்வமா அந்த பொண்ணு நடிச்சு, ஒரு மாமியாருக்காக ஒரு மருமக வந்து இவ்வளவு செய்ய முடியுமா, இந்த ரூத் நகோமியை எடுத்து பண்ணி அப்படி பயங்கரமா நடிச்ச உடனே கீழே இருக்கிற மாமியார்கள் நிறைய பேர் மூக்கு சீன்றாங்க. அப்படின்னா ஐயோ அப்படி அவங்க நிறைய பேர் அழுறாங்க. மருமக்கள் நிறைய பேர் தீர்மானமே எடுக்கிறாங்க, என்ன வாழ்ந்தா இந்த மாதிரி மருமகளா நம்ம வாழணும். அந்த அளவுக்கு பயங்கரமா நடிச்சு முடிச்சாச்சு. நடிச்சு முடிச்சுட்டு யாருன்னு கேட்டுறாதீங்க, நடிச்சு முடிச்சிட்டாச்சு. நடிச்சு முடிச்சு அடுத்த வருஷம் அந்த பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை பாக்குறாங்க. அந்த மாப்பிள்ளை எங்க அப்படின்னா நம்ம சர்ச் மாப்பிள்ளை. உடனே அந்த பாஸ்டர் வந்து எல்லாத்தையும் பேசி முடிச்சாச்சு. முடிச்ச உடனே நான் கேட்கிறேன் அந்த பாஸ்டர் பார்த்து, பாஸ்டர் பையன் ரொம்ப தங்கமான பையன், பையனுடைய அம்மா ரொம்ப நல்ல ஃபேமிலி, எனக்கு அவங்களுக்கு பர்சனலாக எனக்கு தெரியும், அந்த பொண்ணு எப்படி நல்ல பொண்ணு தானே, நீங்க சாட்சி கொடுக்குறீங்களா அந்த பிள்ளைய குறிச்சுன்னு சொன்ன உடனே, ஐயோ பாஸ்டர், ஒரு டைம் எங்க சர்ச்சில் ஒரு மாமியார் மருமகள் மீட்டிங் நடந்துருச்சு, மருமகளா நடிச்சா, நாங்க எல்லாருமே அழுதுட்டோம் பாஸ்டர், அவ்வளவு தத்ரூபமா இருந்துச்சு. அன்னைக்கே நிறைய மருமகள் தீர்மானம் எடுத்தாங்க, மாமியார் தீர்மானம் எடுத்தாங்க அப்படின்னு அவர் அந்த ஸ்டோரியை சொல்றாரு எனக்கு. நானும் வந்து சரி, உண்மையிலே ரொம்ப நல்ல பையன், லக்கி அந்த பையன், இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கணுமே அப்படின்னு நினைச்சிட்டு நாட்கள் தாண்டிடுச்சு. அதே போல கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வீட்டுக்குள்ள போகும்போது அந்த மருமகள் அந்த அம்மாவை என்ன, அம்மா என்னங்கம்மா நீங்க சாப்பிட்றீங்களாம்மா, நீங்க வேணா நீங்க டீ அதை குடிக்கிறீங்களாம்மா. உடனே நானும் மனசுல என்ன நினைக்கிறேன்னா,
நடிச்சது மாதிரியே இருக்கு இந்த பிள்ளை. சரி பரவாயில்ல, சரி நல்ல ஃபேமிலி அப்படின்னு நினைச்சிட்டு விட்டேன். ஒரு 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 6 வருஷம் 7 வருஷம் தாண்டிருச்சு. அந்த பிரதர் என்கிட்ட வந்தாரு. வந்துட்டு, என்ன பிரதர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஐயோ பாஸ்டர், இந்த அம்மாவோடையும் இந்த மனைவியோடையும் ஓரியாட்டம் இருக்குல்ல, பயங்கரமான பிரச்சனையா இருக்கு பாஸ்டர். அம்மாவை கண்ணுல காண விட மாட்டா, நீ அவளை தனியா வச்சிருன்றா, நான் என்ன பண்றேன்னே தெரியல அப்படின்னு. அவங்க 2 பேருடைய சண்டையும் தெரிஞ்ச உடனே ஷாக் ஆயிட்டோம். பிரதர் என்ன சொல்றீங்க? சிஸ்டரா? ஐயோ நீ வேணா ஒரு டைம் வந்து பாருங்க பாஸ்டர், நான் உங்களை தனியா கூட்டிட்டு போறேன், தெரியாம வந்து கேளுங்க, அப்ப தெரியும். அப்போ இதை பற்றி நான் அவர்கிட்ட சொல்லல. இந்த மாதிரி அவங்க பாஸ்டர் வந்து ஒரு நிகழ்ச்சியில இப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்லல, அவர்கிட்ட எதுவுமே சொல்லல. இப்போ ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த சிஸ்டர் வந்து அவங்க ஆரம்பிக்கும் போது எப்படிதான் ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னா, மற்ற மருமகள் மாதிரி நான் என்ன பண்ணக்கூடாது, கேட்கல இருக்கக்கூடாது. நீங்க கூட அப்படிதான் நினைச்சிருப்பீங்க. நிறைய காரியத்துல, நிறைய விஷயத்துல நான் அப்படி இருக்கக்கூடாது, நான் அப்படிப்பட்ட ஒரு அம்மாவா இருக்க மாட்டேன், நான் அப்படிப்பட்ட ஒரு மனைவியா இருக்க மாட்டேன், நான் அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரனா இருக்க மாட்டேன், நான் அப்படிப்பட்ட ஒரு மருமகளா இருக்க மாட்டேன்னு நம்ம ஆரம்பிச்சிட்டோம் நிறைய பேர். அது கொஞ்ச நாள் டிராவல் ஆயிடுச்சு. ஆனா கொஞ்சம் ஆப்போசிட்ல நமக்கு எதிராக இருக்கிற, இல்லைன்னா நமக்கு முன்னாடி இருக்கிற அவங்க கொஞ்சம் மாறினாங்கன்னா தூய்படுற மாமியாராவது மருமகளாகுது. அன்னைக்கு நினைச்சேன், இன்னைக்கு என்ன பண்ண முடியும்? அப்படியெல்லாம் நம்மளால கமிட் பண்ண முடியாது. அப்போ உடனே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா மாறிடுறோம். ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, ஒரு உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து தன் கைக்கு நேரிடுகிற ஒரு காரியத்தை முழு பலத்தோட செய்கிறது என்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன், அந்த தீர்மானத்திற்கு இடையிலே எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் யாருக்காகவும் என்ன மாத்திக்க மாட்டேன், நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் அப்படியே தான் இருப்பேன்னு யார் முடிவெடுக்கிறார்களோ அவர்கள் தான் அந்த காரியத்திலே வெற்றியை அடைய முடியும். அவர்களுக்கு அந்த காரியத்தில் தோல்வி வராது. இடையில சூழ்நிலைகள் வித்தியாசமா இருந்தாலும் கண்டிப்பாக அவர்கள் தான் ஜெயிப்பார்கள். கர்த்தருடைய சித்தம் அதுல இருக்கும், கர்த்தருடைய நோக்கம் அதுல இருக்கும். கர்த்தர் அவர்களை பல மடங்கு ஆசீர்வதிக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அப்போ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு தீர்மானம் நம்ம எடுக்கணும். என் கைக்கு நேரிடுகிறது எதையோ அதை எப்படி நான் செய்வேன்? சொல்லுங்க சத்தமா. முழு பலத்தோட நான் என்ன செய்வேன், முழு பலத்தோட நான் செய்யறதுக்குரிய கிருபையை. ஏன் அப்படின்னு சொன்னா, என் ஆண்டவருடைய துவக்கத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஆண்டவருடைய துவக்கம் எங்கு வேண்டுமென்றாலும் இருக்கலாம். உங்களை மகா பெரிய இடத்திற்கு கர்த்தர் கொண்டு போகிறதற்கு, கர்த்தர் உங்களை ஆரம்பிக்கிற இடம் வந்து சாதாரணமாக கழிச்சு போடப்பட்ட, யாருமே நினைக்காத, யாருமே விரும்பாத இடமா இருக்கலாம். ஆனா நான் நம்புகிறேன், நீங்கள் அந்த இடத்திலே இருந்து கொண்டு முழு பலத்தோடு நீங்கள் செய்வீர்களே ஆனால் நிச்சயம் கர்த்தர் அந்த இடத்தை உங்களுக்கு துவக்கமாய் கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை மேல உயர்த்தி சொல்லுவோம், அந்த கிருபையை கொடுக்கிறவர் கர்த்தர். சொல்லுங்க, முழு பலத்தோட ஆண்டவரே, எந்த காரியமா இருந்தாலும் என் கைகளுக்கு நேரிடுகிறது எதுவோ, சொல்லுங்கள், என் கைகளுக்கு நேரிடுகிறது எதையோ அதை என்னுடைய முழு பலத்தோடு செய்வதற்குரிய கிருபையை எனக்கு தருகிற ஒரு நல்ல தேவன் என்னோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க, இனி அந்த கிருபை எனக்கு வேண்டும் அப்பா. ஆண்டவரே, கர்த்தர் எனக்கு ஆசீர்வதித்து தருகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். என்னுடைய மறைந்திருக்கிற துவக்கத்திலே என்னை நிலைப்படுத்துகிற ஒரு தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வானமும்
பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பே நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பே நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். 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 ஆமே, ரொம்ப அழகான ஒரு பாடல். சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் நான் கேட்பதில்லை, இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆமேன். அதனால இந்த இவ்வளவு வருஷம் வரைக்கும் வர ஒருவேளை சில காரியங்கள் உங்களுக்கு நீங்கள் துவங்கும் போது இருந்த சில அர்ப்பணிப்புகள் உங்களுக்கு இடையில ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், ஒரு முடிவை பார்க்கிற வரைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும்னா, சில காரியத்துல நீங்கள் எடுத்த தீர்மானத்திலிருந்து, எடுத்த வழியிலிருந்து கண்டிப்பாக நீங்கள் மாறிடவே கூடாது. ஒரு இடத்துல நீங்க நின்று அதை ஸ்ட்ராங் பண்றது அப்படின்றது சுலபம் இல்லை. உங்களுடைய வழியை கண்டுபிடிப்பதற்கு, உங்களுடைய எதிர்காலத்தை கண்டுபிடிப்பது, இல்லைன்னா உங்களுக்குரிய அந்த காரியத்தை கண்டுபிடிப்பது என்கிறது சுலபமானது அல்ல. அதான் உங்களுடைய இது என்னுடைய ட்ராக் தான், இது எனக்கு கர்த்தர் வச்சது தான் அப்படின்ற அந்த திருப்தி, அந்த இடத்துல கால் வைக்கிறீங்க பாருங்க, அந்த இடத்துல அந்த டைரக்ஷன்ல போய் நீங்க போகிற வரைக்கும் சாதாரணமா அணுக முடியாது. அதுக்கு உங்களுக்கு ரொம்ப தேவையானது ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, நான் எடுத்த தீர்மானம்னு ஒண்ணு இருக்கு பாருங்களேன். நான் ஆரம்பிக்கும் போது இருக்குது பாருங்க ஒண்ணு, இத காத்து கொள்ளுகிறவர்கள் மட்டும்தான் வெற்றின்ற ஒன்றை பார்க்க முடியுமே தவிர, இதை இடையிலே சூழ்நிலைகளுக்காக விடுகிறவர்கள் கண்டிப்பாக என்ன பண்ண முடியாதுன்னா அந்த சிகரத்தை பார்க்கவே முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் நிலைப்படாததுக்கு காரணம் என்னன்னா, அவர்களுக்குரிய அந்த இடத்துல அவர்கள் உட்காராததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இன்னும் அவர்களுடைய வழியை அவங்க கண்டுபிடிக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாத்தையுமே துவங்குவாங்க, ஆனா எதையுமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா அதுல ஓட மாட்டாங்க. துவங்குறதோட சரி, ஆரம்பிக்கிறதோட சரி. ஆரம்பிக்கும் போது யாராவது பிரதர் இதை கொஞ்சம் பார்த்தா ஆரம்பிங்க பிரதர், ஏன்னா இதுல ரொம்ப ரிஸ்க் இருக்குது, இதுல இப்படி நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா இப்படி பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஐயோ அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன், அதெல்லாம் நான் பண்ணணும், கண்டிப்பா வரும்னு எனக்கு தெரியும், நான் அப்படி வந்தா கூட நான் நின்றுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, டபக்குன்னு என்ன பண்ணிடுவாங்கன்னா விட்டுருவாங்க. முடியாது, என்னால முடியல, இவங்களோட யாரு ஓரியாடிட்டு இருப்பா, இவங்களோட யாரு இது பண்ணிட்டு இருப்பா, அதெல்லாம் செய்ய முடியாது, நம்மளை வாழ விட மாட்டாங்க, நம்மளை வளர விட மாட்டாங்க, நமக்கு கஷ்டமா இருக்கும். அப்போ ஆரம்பிக்கும் போது எவ்வளவு பெரிய சவால்னாலும் சந்திக்கிறேன், ஆரம்பிக்கும் போது என்னன்னாலும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. அப்ப இடையில இந்த காரியத்துல சோர்ந்து போய் நீங்க எப்படி பேக் அடிச்சீங்க, எப்படி நீங்க பின்னாடி வந்தீங்க, அவ்வளவுதான், நீங்க பின்னாடி வந்துட்டீங்களா, இனி என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க. அதுக்கப்புறம் எப்படி ஸ்டார்ட் பண்ண தெரியுமா, திரும்பவும் அகைன் என்னது, ஸ்டார்டிங்ல இருந்து, ஆரம்பத்துல இருந்து என்ன பண்ண முடியும், எப்படி அடைய முடியும், இந்த வெற்றியை அடைய முடியாது. இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டிய ஒரு பெரிய ஜெபம் இது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் இயர் ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக நம்ம துவங்குறதுக்கு முன்னாடி நமக்காகவும் நம்முடைய குடும்பத்துக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் நம்ம ஜெபிக்க வேண்டிய பெரிய ஜெபம் என்னன்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாங்க, எனக்கு ஒரு கிருபை தாங்க, எனக்கு கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை நான் எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னா, முழு பலத்தோடு செய்யக்கூடிய ஒரு கிருபை எனக்கு தாங்கப்பா.
முழு பலத்தோடு செய்யக்கூடிய கிருபை தாங்கப்பா. முழு பலத்தோடு செய்யக்கூடிய கிருபைன்றது என்ன தெரியுமா? நான் எடுத்த தீர்மானம், நான் எடுத்த உறுதியிலே என்ன வந்தாலும் அதனுடைய வெற்றியை காண்கிற வரைக்கும் நான் விடப்போவது இல்லை. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை வார்த்தைக்காக கரங்களை தட்டி ஆமென், ஹல்லேலூயா. என் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை நான் எப்படி செய்வேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய முழு பலத்தோடே செய்வேன். காரணம், என்னுடைய ஆரம்பம் எனக்கு தெரியாது. என்னுடைய ஆரம்பம் யாருக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா கர்த்தருக்கே தெரியும். இதுக்கெல்லாம் பயங்கரமான உதாரணம் யார் அப்படின்னா இந்த யோசேப்பு வந்து பெரிய உதாரணம். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே சிறைச்சாலைக்கு போகும்போது என்ன அப்படின்னு சொன்னா, சிறைச்சாலை தலைவன் வந்து தன்னுடைய சகல பொறுப்புகளையும் யோசேப்பினுடைய கையில கொடுக்கிறதுக்கு, அப்ப யோசேப்பு எந்த அளவுக்கு ஒரு அட்டென்டிவ் பர்சனா இருந்திருப்பான் பாருங்களேன், எந்த அளவுக்கு செஞ்சிருப்பான். நம்மளா இருந்தா நமக்கு நிறைய பேரை நம்முடைய விஷனை விட்டு சேஞ்ச் பண்ற நிறைய இருக்குது. நம்முடைய தரிசனத்தை விட்டு வழி விலக பண்ண போகிற நிறைய பிரச்சனை இருக்குது. அதுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான் என்ன அப்படின்னா தனிமை. இந்த யோசேப்புக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய தனிமை உண்டாகிறது. அப்படின்னா என்னதான் இருந்தாலும் ஒரு வாலிப பையன் எவ்வளவு தாங்குவான். செய்யாத தவறுக்காக அவனை பிடிச்சி ஜெயிலுக்குள்ள போடும்போது அந்த பையனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நான் ஏன் வாழ்றேன், எதுக்கு வாழ்றேன், எதுக்கு இப்படி நல்லவனா இருக்கணும், நல்லவனா இருந்து எப்படி இதுக்கு கெட்ட பேர் வாங்கணும், என்னென்ன தோணும். ஆனா இந்த யோசேப்பினுடைய கான்செப்ட்ல என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, எனக்கு இப்ப இந்த இடத்தை ஆண்டவர் தந்திருக்கிறாரு, இப்ப எனக்கு இந்த துவக்கத்தை ஆண்டவர் தந்திருக்கிறாரு. நான் இந்த இடத்துல எவ்வளவு பெஸ்டா, இந்த இடத்துல என்னுடைய முழு பலத்தோட நான் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வேன்னு ஒரு தீர்மானம் எடுத்ததுனாலதான் அந்த இடத்துல இருந்து அவன் கீழே போகல. அந்த இடத்துல இருந்து கர்த்தர் அவனை உயர இடத்துல கர்த்தர் கொண்டு போய் வைத்தார். இன்னைக்கு யாரோ ஒருத்தருக்காக ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். பிரதர், உங்களுடைய கைக்கு நேரிடுகிறது எதுவோ, இடையில ஒருவேளை ஒரு சிலர் உங்களை பிடிச்சி கீழே இழுத்திருக்கலாம். ஒரு சில வேளைகளில் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கலாம். ஒருவேளை அந்த காரியத்தை நீங்கள் ஆரம்பிக்கும் போது இருக்கிற அந்த ஃப்ரெஷ்னஸ் இப்போ உங்களுக்கு இல்லாம இருக்கலாம். அந்த காரியத்தை ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இருந்த உற்சாகம் ஒருவேளை சில மனிதர்களால ஒருவேளை எடுக்கப்பட்டிருக்கலாம். நீங்க நினைச்சது மாதிரி அந்த பாதை இல்லாம இருக்கலாம், அந்த மனிதர்கள் இல்லாம இருக்கலாம், அந்த சூழ்நிலை இல்லாம இருக்கலாம், அந்த இடத்துல எல்லாமே உங்களுக்கு விரோதமாய் நடக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், நீ ஆரம்பித்த காரியம், நீ துவங்கின காரியத்தை, இருக்கிற அந்த காரியத்தை, நான் உன்னுடைய கைக்கு நேரிட்ட பண்ணின அந்த காரியத்தை நீ முழு பலத்தோடே செய், முழு பலத்தோடே செய். நான் உன்னை பெருக பண்ணுகிறதற்கு வல்லவர் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கரங்களை தட்டி அப்பாவை பார்த்து, நன்றி ஆண்டவரே, ஏசப்பா, அந்த கிருபையை எனக்கு தருகிற தேவன் நல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் முடிவு ஒண்ணு எடுக்கிறீங்க? நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொன்னா, எதற்காகவும் நான் துவங்கின அந்த தரிசனத்தை நான் முடிக்காம என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா போகவே மாட்டேன். எல்லா எதிர்ப்புகளையும் தாண்டக்கூடிய பலத்தை கர்த்தர் தருவார். எல்லா எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய அந்த பலனை கர்த்தர் தருவார். உங்களுடைய சத்துவத்தை கர்த்தர் பெருக பண்ணுவார். உங்கள் சோர்வுகளை கர்த்தர் எடுத்து போடுவார். உங்கள் பலவீனம் பலமாய் மாறும். நீங்கள் எடுத்த காரியத்திலே ஒருவேளை பின்னாடி வந்தாலும் உங்களை வழி நடத்துகிற கர்த்தர் அதிலே ஒரு நாள் உங்களுக்கு ஒரு வெற்றியை கர்த்தர் காண பண்ணுகிறது நிச்சயம். அவர் கைவிட மாட்டார். அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பாட்டை எல்லாரும் சேர்ந்து பாட போறோம். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை, உம்மையே நான் நோக்கி பார்க்கிறேன், உம்மையே நான் நோக்கி பார்க்கிறேன். ரொம்ப அழகான பாடல். சேர்ந்து கரங்களை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும்
இல்லை, வேறெவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன், கைகளை தட்டி வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன், வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். பரமும் படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேனா, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. சொல்லும் வானபூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேனா, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. ஆமென். சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதையும் நான் கேட்பதில்லை. இல்லாதவைகளை போல இருக்கிறதை போல அழைக்கிற தேவன் என்னோடு இருக்கிறார். சூழ்நிலைகள் எதையும் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. சொல்லுவோம், இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. இப்ப சொல், வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன், எங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். திரும்ப வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பிடும் என்றவரே. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும் என்றவரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். திரும்ப திரும்ப வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை. உம்மையே சொல்லிக்கொண்டே, வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஹல்லேலூயா. வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். அப்பா பார்த்து சொல்லுங்க, வானபூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேனா, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வானபூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேனா, ஒத்தாசை செய்யும் கர்த்தர். இப்ப கைகளனால் வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். பாடுவோம், வேறவரிடமும் இல்லை. உம்மையே. எஸ், இந்த வார்த்தையை உச்சரிக்க வேறு எங்கிடந்தும் இல்லை. நாம் தேடின எல்லா வாசல்களும் அடைக்கப்படலாம், ஆனால் பரலோகத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்புகிற இயேசு என்னோடு கூட இருக்கிறார். மனிதன் எனக்காக ஒரு வழியை அடைக்கும் போது எனக்காக 7 வழியை திறக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை.
பாடி முடிக்கிறதுக்குள்ள வானம் நமக்காக திறந்து கர்த்தர் சந்திக்க போகிறார். வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் ஓ ஹalleluya. இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. இல்லாதவைகளை இருக்கின்றவைகள் போல் அழைக்கும் தேவன் நீ. இப்ப கைய மேல வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். என் பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு, என் குடும்பத்திற்கு ரட்சிப்பு, என் எதிர்காலத்திற்கு ரட்சிப்பு ஹalleluya. ரொம்ப அழகான ஒரு பாடல். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். சில நேரத்துல நம்ம நம்பி இருக்கிற சில கண்மலைகள் அதுதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நீ நம்பி இருக்கிற கண்மலைகள் மாறும், மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தால், மலைகள் விலகினால். எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா மலைகள் விலகும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தான் அப்படின்னா? பர்வதங்கள் இந்த இடத்தை விட்டா அடுத்த இடத்துக்கு சாத்தியமா? சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில இவங்கெல்லாம் மலை மாதிரி, இவங்கெல்லாம் மலை மாதிரி, நான் இவங்களை மலை மாதிரி நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. ஐயோ, யார் மாறினாலும் யார் மட்டும் மாற மாட்டாங்க. அவெல்லாம் மாறவே மாட்டான், அவங்கெல்லாம் மாறவே மாட்டாங்க. அவங்க ஸ்ட்ராங்கு. அவங்கெல்லாம் எவ்வளவு ஆண்டவரோட நடக்கிறாங்க, அவங்கெல்லாம் எவ்வளவு ஜெபம் பண்றாங்க, இல்லைன்னா அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, அவங்கெல்லாம் மாற மாட்டாங்க நம்ம சொல்லுவோம். ஆனா கர்த்தர் சொல்லிருக்கிறார், மலைகள் விலகினாலும் விலகும். சில நேரத்தில் தான் நாசியிலே சுவாசம் இருக்கிற மனிதனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே. நீங்கள் ஏசாயா 54 அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை வாசிக்கும் போது தான் சொல்றது, மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. எல்லா வாசல்களும் உங்களுக்கு அடைக்கப்பட்டிருக்கலாம். இப்போ ஒருவேளை இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே உங்களுடைய கண்ணை மூடி பார்த்தா வெறும் தடுப்பு சுவர்களும் வெறும் கேட்டும் மட்டும்தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலாம். தடுப்பு சுவர் தான் பாஸ்டர் தெரியுது, கேட்டு தான் தெரியுது, எதுவுமே தெரியல, எனக்கு ஃபுல்லா அடைக்கப்பட்டிருக்கு, ஒண்ணுமே தெரியல. அதான் சொல்லுவாங்கல்ல, சிலர் கண்ணை கட்டி விட்டது மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த சூழ்நிலை உங்களுக்கு மட்டும் இல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் வந்திருக்குது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் வந்திருக்குது. எதுவுமே பண்ண முடியாது, எங்கேயுமே போக முடியாது, நகரவே முடியாது, எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டுச்சு. இனி அவ்வளவுதான், ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை. நீங்கள் நம்பி இருந்த எல்லா காரியமும் உங்களை கைவிட்டு இருக்கலாம். ஆனா நான் நம்புகிறேன், வானம் பூமி படைத்த தேவனாலே உங்களுக்கு ஒத்தாசையை கர்த்தர் அனுப்புகிறார். வேற எங்கிருந்து வரலனாலும் பரவாயில்ல, வேற யாரிடத்திலிருந்து வரலனாலும் பரவாயில்ல, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனது இல்லை. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். உங்கள் தண்ணீரால நிரப்புகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹalleluya. இப்ப எத்தனை பேர் விசுவாசத்தோட பாட போறோம்? நான் நம்புறேன், ஆண்டவர் இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே என்னுடைய இருதயத்துல ஆண்டவர் பேசின வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய ஆரம்பத்தை யாருமே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லு. என்னுடைய ஆரம்பத்தை யாருமே பார்த்ததில்லை, என்னுடைய ஆரம்பம் எல்லாரும் பார்க்கறது மாதிரி இருக்கிறார். தான் சொல்றேன், பெர்க்மன்சியா ரொம்ப அழகா ஒரு பாட்டு இருக்கு, மறைவிடமாய் கர்த்தர் வளர்க்கிறாராம். எங்க வளர்த்திருக்காராமா ஆண்டவர் நம்மள? மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. நம்ம எங்க வளர்றத கர்த்தர் கவனிக்கிறார் அப்படின்னா நம்ம மறைவா. அதனால இன்றைக்கு கர்த்தர் ஒரு துவக்கத்தை கர்த்தர் கட்டளை இட்டார். உங்களுக்கு கர்த்தர் விதைய ஆரம்பிச்சாச்சு. கர்த்தர் உங்களை முளைக்க ஆரம்பிக்க பண்ணுகிற இடம் ரொம்ப மோசமான இடமா இருந்தாலும் ஒரு பெரிய மரமாய் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். சேர்ந்து கரங்களை தட்டி இன்னொரு வயசு கூட பாடி, நன்றியப்பா, ஹalleluya, ஹalleluya.
பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை, சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. சொல்லுவோம், இல்லாதவைகளை இருக்கின்றவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. இல்லாதவைகளை இருக்கின்றவைகளை போல் அழைக்கும் தேவன் நீரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு அவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும். எஸ், ஆன்லைன்ல இருக்கிறவங்க கூட முடிஞ்சா சேர்ந்து விடுதலையோட கையை தட்டி, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வானபூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேனா, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வானபூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேனா, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. இப்ப சொல்லுவோம், காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. சொல்லுங்க, காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை, வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். திரும்ப திரும்ப, வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வானபூமி வானபூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேனா, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வானபூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேனா, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. ஹல்லேலூயா. வானமும் பூமியும் படைத்த தேவன் நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறதற்கு. ஹல்லேலூயா. எங்கிருந்து சிலது நடக்கும் என்றே நமக்கு தெரியாது. ஆனா அந்த நேரங்கள் வரும்போது கர்த்தர் அந்த காரியத்தை நேர்த்தியாய் செய்து முடிக்கிறதுக்கு வல்லவராயிருப்பார். அந்த நேரத்தில் எந்த மனிதன் தேவையோ, அந்த நேரத்தில் எந்த பொருள் தேவையோ, அந்தந்த காரியம் தடையில்லாமல் நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சீடர்களை அனுப்பி திரும்பி அவர்கள் வரும்போது அவங்கள பார்த்து, உங்களுக்கு ஏதாகிலும் ஒன்று குறைவு இருந்ததா அப்படின்னு கேட்கும்போது அவர்கள் சொல்லுகிற வார்த்தை, எங்களுக்கு ஒன்றும் குறைவு இல்லை, அதனால நம்மை திருப்தியாய் போஷித்து நடத்துகிற நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது, நம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது நம்ம குறைவை கண்டிப்பாக காண்பதே இல்லை. ஆமேன் சொல்லுங்கள். இன்றைக்கு நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிற செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணுகிறவர் என்றால், நம் ஆண்டவர் நமக்கு ஆரம்பிக்கிற துவக்கத்தை நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா கண்டுபிடிக்கவே முடியாது. அப்போ நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையில துவக்கம் எங்க வேண்டும் என்றாலும் இருக்கலாம், எப்படி வேண்டும் என்றாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி இருக்கணும்னா, நம்முடைய கைகளுக்கு நேரிடுகிற காரியம் எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்பர் 1, அங்க எத்தனை நாள் இருக்கிறோமோ அது இல்லை, எத்தனை வருஷம் அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை வச்சிருக்காருன்னு நமக்கு தெரியல. ஆனா இருக்கிற வரைக்கும், செய்கிற வரைக்கும் அந்த இடத்துல நீங்க தான் அந்த இடத்துல உண்மையான நபர்.
அந்த இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிற சித்தத்தை யாருக்காகவும் எதற்காகவும் நீங்க மாத்தல. அந்த ஒரு கான்செப்ட் மட்டும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நான் நம்புகிறேன் ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து உங்களை பிடுங்கிறதற்கு யாராலையுமே முடியாது. கர்த்தர் உங்களை நிலைநாட்டுவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை இந்த கிருபை இதுவரைக்கும் உங்களுக்கு இல்லைன்னா கூட இப்ப எல்லாருமே இந்த கிருபையை வாங்குங்க. ஆண்டவரே, நீர் என்னுடைய கைக்கு கொடுக்கிறதுக்கு எது நேரிடுகிறதோ அதை நான் எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னா முழு பலத்தோடே செய்யணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அது ஒரு அபிஷேகமாகவே கர்த்தர் உங்கள் தலையின் மேல வைக்கட்டும். ஆண்டவரே, ஒரு கிருபையாகவே கர்த்தர் உங்களுக்கு தரட்டும். இனி அந்த காரியத்தை, உங்கள் கையிலே கொடுக்கப்படுகிற காரியத்தை நீங்கள் அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் கர்த்தர் நேர்த்தியாய் செய்யக்கூடிய அந்த அபிஷேகத்தை கர்த்தர் எங்கள் மேல் கிருபையாய் பெருக பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவர். ஆமென். அப்போ ஒரு விதைய ஒரு மண்ணுக்குள்ள போடும்போது அந்த விதை எப்பொழுது முளைக்குது, எப்பொழுது ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு அது தெரியாதது போல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஒரு உயர்வுக்கான ஒரு படியை, வெற்றிக்கான படியை எங்க எப்ப அந்த ப்ராசஸை கர்த்தர் ஆரம்பிக்கிறார் அப்படின்னு நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா, அதை தடுத்துறவே கூடாது எந்த நேரத்திலையும். நம்ம அப்படிதான், நம்ம அப்படி நினைப்போம். நம்ம நிறைய பேருக்கு ஒரு கணிப்பு இருக்கும். அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல நம்ம இருந்தா நம்ம நல்லா வர முடியாது, இந்த இடத்துல இருந்தா நம்ம நல்லா வருவோம் அப்படின்னு. இந்த கணிப்பு நம்ம ஆரம்பிச்சு ஒரு 5 வருடம் தாண்டினதற்கு பிற்பாடு வர்றது தவறல்ல. ஆனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன கணிப்பு வரக்கூடாது, அப்படி வரக்கூடாது அப்படின்னு சொன்னா, அவ்வளவுதான் நான் இந்த இடத்துல எப்படி முன்னேற போறேன் அப்படின்னு நம்ம நினைச்சிட முடியாது. ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் கர்த்தர் நமக்கு அனுமதிக்கும் போது ஒரு ஆண்டவருடைய பிள்ளை அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பாக துவங்க வேண்டியது நம்முடைய வேலை, முடிக்க வேண்டியது கர்த்தருடைய வேலை. ஹல்லேலூயா. சோ என் தேவன் நமக்கு எல்லாருக்கும் ஆரம்பிச்சிட்டாரு. உங்க எல்லாருக்கும் கர்த்தர் ஆரம்பிச்சிட்டாரு. இந்த விதையை கர்த்தர் மண்ணுக்கு மேல போட்டுட்டாரு. இந்த வருஷத்தினுடைய கடைசில கர்த்தர் உங்களுக்கான துவக்கத்தை, இங்க இருக்கிற பலருடைய வாழ்க்கையினுடைய துவக்கத்தை ஆண்டவர் ஆரம்பித்து விட்டார். பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆரம்பித்து விட்டார். இந்த பிரச்சனை வரும்போதே ஆண்டவர் ஆரம்பித்து விட்டார். ஹல்லேலூயா. சில துவக்கங்கள் எப்போ அப்படின்னு சொன்னா, தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய தகப்பனும் தாயும் தன்னை மறந்துட்டாங்களோன்ற ஒரு உணர்வு வரும்போதுதான் அந்த துவக்கமே ஆரம்பிக்கிறது. சில துவக்கங்கள் ஆண்டவர் எப்போ ஆரம்பிப்பாருன்னா, போராட்டத்தின் நடுவிலே தான் சிலருக்கு துவக்கங்களே ஆரம்பமாகும். உங்களுடைய போராட்டத்தை பார்த்து நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஏன் அப்படின்னா, சில ஆண்டவர் உங்களை பெரிய இடத்துல கொண்டு போறதனுடைய துவக்கம் எங்க ஆரம்பிக்கும்னா அந்த போராட்டத்துல தான் ஆரம்பிக்கும். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நம்ம சொகுசா இருக்கும்போது அந்த துவக்கம் ஆரம்பிக்காது. போராட்டத்தின் நடுவிலே துவங்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆபிரகாம ஆண்டவர் தனியாக ஆசீர்வதிக்கணும்னு கர்த்தர் நினைச்சிட்டாரு. தனியாக ஆண்டவர் அவனை ஒரு பெரிய ஜாதியாய் மாற்றுகிறவர். எங்க இருந்து அவனுடைய துவக்கத்தை ஆரம்பிக்கிறார்னா, ஆபிரகாம் என்ன நினைச்சாரு அப்படின்னு சொன்னா, என்னுடைய நான் கிளம்பும் போதே ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டாரு. ஆனா உண்மையிலே கிளம்பும் போது ஆரம்பியல, பிரியும் போதுதான் ஆரம்பிச்சிருச்சு. ஆமென். ஆபிரகாம் மட்டும் வரவில்லை. யாரோட வந்தார்னா, தன்னுடைய இனத்தை விட்டு பிரியும் வரும்போது தேராகோட தான் அவர் பிரயாணம் பண்ணாரு. ஆனா வர்ற வழியில அந்த டீம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு டீம் இவனை விட்டு பிரிஞ்சு, நீ வேணா போ, நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருக்கிறாங்க. இப்போ ஆபிரகாம் தனியா டிராவல் பண்றாரு. லோத்து அவரோட போறாரு. இப்போ லோத்தும் பாத்தீங்கன்னா சோதோம் குமர பட்டணத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் லோத்து தனியா பிரிகிறாரு. ஆனா உண்மையான வெற்றியினுடைய துவக்கம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எப்ப ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, அவங்க எல்லாரும் கூட இருக்கும்போது ஆரம்பிக்கல, அவங்கள விட்டு கர்த்தர் பிரிக்கும் போதுதான் அவனுடைய துவக்கமே ஆரம்பமானது. இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருவர், உங்களோட சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள், ஒருவேளை இவர்கள் கூட என்னை விட்டு பிரிந்தார்களா, இவர்கள் கூட நான் இனி எப்படி போவேன், நான் எப்படி செய்வேன்? இல்ல, கர்த்தர் சில நேரத்தில் நம்முடைய துவக்கத்தை பிரிகிற இடத்திலேயே நம்மை துவக்கத்தை ஆரம்பிக்கிற ஒரு நல்ல தேவன். அந்த இடத்துல இருந்து நம்ம பிரிக்கல, அந்த இடத்துல இருந்து நம்ம விலகல் அப்படின்னா சில நேரத்தில் அந்த இடமே நமக்கு ஆபத்தா மாறி, அதுவே நம்மை வளராதபடி நம்மளை தடை செய்யும்.
அந்த இடமே நமக்கு வந்து பின்தங்கி நம்மளை கொண்டு போகும். ஆனால் ஆண்டவர் நம்ம மேல் பிரியமுள்ளவர் தான். அந்த இடத்துல இருந்து நம்மளை என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, ரொம்ப அழகா பிரிச்சு, கர்த்தர் என்னை தனியாய் கர்த்தர் அழைத்து போகிறதற்கு கர்த்தர் வல்லவர். எனக்கு புது வருஷத்தை நான் சந்திக்கிறதற்கு முன்பாக, என்னுடைய துவக்கத்தை இதற்கு முன்பாக ஆரம்பித்தீரோ இல்லையோ, நீர் எப்ப ஆரம்பிச்சீர்னு எனக்கு தெரியாது ஆண்டவரே. ஆனா நான் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த கையளவு மேகத்தை பார்த்தது மாதிரி என்னுடைய துவக்கம் இதுவரையிலும் பூமிக்கடியில் இருந்தது போதும். இனி என்னுடைய துவக்கம் பூமிக்கடியில் இருந்து அப்படியே மேல எல்லாருடைய பார்வைக்கும் இது திளிர்த்திருக்கிறது, இது திளிர்த்திருக்கிறது. எஸ், நிச்சயமாய் இந்த கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே நான் நம்புகிறேன், உங்களுடைய பலருடைய வாழ்க்கையிலே இதுவரையிலும் பூமிக்கு அடியிலே இருக்கிற அந்த அனுபவத்தை மாற்றுகிற கர்த்தர், அந்த அனுபவத்தை கர்த்தர் மாற்றி உங்களை ஆரம்பித்து விட்டேன், உங்களுடைய ப்ராசஸை கர்த்தர் ஆரம்பிச்சிட்டார்ன்றதை நிலைப்படுத்துவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஒரு விசை கூட எல்லாரும் சேர்ந்து, வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன், வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். சொல்லுவோம், எங்கிருந்தும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன், வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை. ஒரு விசை கூட எல்லாரும் அறிக்கை செய்வோம். சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. சொல்லுங்க, இல்லாதவைகளை இருக்கின்றவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே, இல்லாதவைகளை இருக்கின்றவைகளை போல் அழைக்கும் தேவன் நீரே. இப்ப சொல்லுவோம், வேறெங்கிருந்தும் உம்மையே நோக்கி பார்க்கிறேன், வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன், வேறெங்கிருந்தும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். அப்படின்றது ரொம்ப அவசியம். இன்னைக்கு ரெண்டு காரியத்தை நம்ம தியானிச்சாச்சு. ஒன்று, ஆண்டவர் இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல நமக்கு என்ன வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, நான் உன்னுடைய வாழ்க்கையில எங்கு துவங்குறேன் அப்படின்னு உங்களுக்கு எனக்கும் சொல்லுங்களேன். தெரியாது எங்க துவங்குறாருன்னு நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அந்த துவக்கத்தை வந்து ஒரே மாசத்திலையும் 6 மாசத்திலையும் கண்டுபிடிக்கவும் சொல்லுங்களேன் முடியாது. அது 5 வருஷமா இருக்கலாம், வெளியில தோன்றதுக்கு 10 வருஷமா இருக்கலாம். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் துவங்கி இருக்கலாம், 5 வருஷத்துக்கு முன்னாடியே துவங்கி இருக்கலாம். ஆனா இதுவரைக்கும் நீங்க வெளியில கர்த்தர் உங்களை வளர்த்திருக்கான அந்த விதையினுடைய ஆரம்பத்தை கண்டுபிடிக்கவே இல்லாம இருக்கலாம். ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்க மண்ணுக்கடியில இருக்கிற வரைக்கும் பலவீனம் அல்ல. கர்த்தர் எவ்வளவு தூரம் உங்களை கீழே உருவாக்குறாரோ அவ்வளவு தூரம் உங்களை எப்படி உருவாக்குறாரு அப்படின்னு சொன்னா, நீங்க காட்டுல இருக்கிற சில மரங்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சில மரங்கள் எல்லாம் வந்து காத்தடிச்சா சீக்கிரமா நவுன்றும். ஏன் இது எல்லா மரமும் நிற்கும் போது இது ஏன் நவுன்றது கேட்டா, சில மரங்கள் வந்து எவ்வளவு காத்தடிக்கட்டும், பலத்த காத்தடிக்கட்டும், அசையவே அசையாது. நம்ம அந்த காத்தடிக்கும் போது போய் நிற்கும் போது பார்த்தா தெரியும், ஐயோ என்ன இது வந்து விழுந்துரும் போல தெரியுது அப்படின்னு. ஆனா அது சில டைம் ஒடிஞ்சு கூட போலாமே தவிர சாயாது. ஏன் அப்படின்னா அதனுடைய வேர் எங்க போயிருக்கு அப்படின்னு சொன்னா, அது மேல வளர்றதற்கு எவ்வளவு டைம் எடுத்துச்சோ அதை விட அதிகமா எங்க டைம் எடுத்திருக்கு அப்படின்னு சொன்னா, கீழே வளர்றதுக்கு டைம் எடுத்திருக்கு. கீழே அப்போ இந்த ஜபத்துல இருக்கிற உங்க நிறைய பேரை ஆண்டவர் கண்ணுக்கே தெரியாம மறைவிடத்துல கர்த்தர் உங்களை வளர்த்துறாரா? சிலர் அப்படிதான் வளர்த்துட்டு இருக்காரு. நீங்க இன்னைக்கும் இன்னும் பிரகாசிக்கல,
இன்னும் மற்றவங்களுக்கு முன்னாடி நீங்க வெளியே தெரியல, இன்னும் ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கப்படல, இன்னும் ஒரு தலைமைத்துவம் உங்க கையில கொடுக்கப்படல. ஆனா நீங்க நிறைய செஞ்சிட்டீங்க, ஆனா நீங்க நிறைய பாடுபட்டீங்க, ஆனா நிறைய உங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்குது. நான் இவ்வளவு முழங்கால நின்னுக்கிறேன், இவ்வளவு ஜெபம் பண்ணி இருக்கிறேன், இவ்வளவு ஃபாஸ்டிங் பிரேயர் அட்டெண்ட் பண்ணி இருக்கிறேன், நான் இத்தனை காரியமெல்லாம் நான் செஞ்சிருக்கிறேன். ஆனா வெளிப்பட்ட விதத்துல எனக்கு என்ன இருக்குன்னு கேட்டா, நான் வளரவே இல்லையே, நான் ஒன்னும் செய்யவே இல்லையே, நான் ஒன்னும் பயன்படவே இல்லையே அப்படின்னு உங்களுடைய கண்களுக்கு ஒருவேளை உங்களுடைய வளர்ச்சி மற்றவர் மனிதர்கள் பார்க்கிறது போல சிம்பிளா குறைவா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல, உன்னை மேல வளர்த்துறதை விட உன்னை கீழே நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் வளர்த்துறேன், உன்னை அடியில நான் நல்லா வளர்த்துறேன். உன்னுடைய முழங்கால்கள், உன்னுடைய ஜபங்கள் வேரூன்றி கடந்து போகிறது. இல்ல, இதற்கு மேலாக கர்த்தர் உங்களை வளர்த்துவார். கர்த்தருடைய வருகை தாமதித்தானால் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வருகிற ஆண்டு அந்த கையளவு மேகத்தை பார்ப்போம், அந்த வளர்ச்சியை பார்ப்போம், ஆச்சரியப்படுவார்கள். மேலே முளை விட்டு கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருக்கிற அளவிற்கு என்னை வளர்த்துகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். கருவை கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதனால ஆண்டவர் யார் கவனிக்கிறார் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் ஒருவரே கர்த்தர் கவனிக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க இந்த விவசாயம் பண்ற எல்லாரையும் போய் பாருங்க, அவங்களுக்கு அவங்க நட்டுட்டு வருகிற எங்க தகப்பனார் விவசாயியா இருந்தாலும் தெரியும், வாழை மரத்தை நட்டுட்டு வர்றாரு பாருங்களேன். அந்த வாழை மரத்தை நட்டுட்டு அவரு போய் பார்த்த உடனே சொல்லுவார், என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னா, இல்லடா வேர் பிடிச்சிருச்சு, வேர் பிடிச்சிருச்சு, வேர் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா கீழே வச்சிருக்கிற அந்த இது வேறு விட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு. எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? தோண்டல, நீங்க பார்க்கல, இருந்தது மாதிரியே தான் இருக்குது. ஆனா அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, ஏன்னா அது பச்சையா இருக்குப்பா, அது பட்டு போகலப்பா. நான் நம்புகிறேன் நமக்கு நிறைய பேருக்கு முளை வரல, இலை வரல, ஆனா நம்ம இன்னைக்கு நிறைய பேர் என்னவா தான் இருக்கிறோம்னு சொன்னா பச்சையா தான் இருக்கிறோம். நம்ம காஞ்சு போகல. காரணம் என்னன்னா, கர்த்தர் நம்மை வேறு விட்டு, நீ காஞ்சு போகல, நீங்க அழுகி போகல, கர்த்தர் உங்களை வேறு விட செய்கிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், சீக்கிரமாய் சீக்கிரமாய் மேலே கர்த்தர் பார்க்க செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். சுத்தி இருக்கிறவங்க பார்க்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும், லேட் ஆகும். ஆனால் கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, உன்னை மறைவா நான் வளர்த்துட்டு இருக்கிறேன்ப்பா, உன்னுடைய ப்ராசஸை நான் ஆரம்பிச்சுட்டேன், உன்னை வளர்த்துக்கிற ப்ராசஸை நான் ஆரம்பிச்சுட்டேன். ஹல்லேலூயா. இல்லப்பா, ஒண்ணுமே தெரியலையப்பா, என்னை வளர்த்துறதுக்காக நீங்க ஏதாவது ஆரம்பிச்சிருக்கிறீங்களா, ஏதாவது துவங்கிருச்சான்னு பார்த்தா ஒண்ணுமே துவங்காதது மாதிரி இருக்குது. இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, உன்னை மறைவாய் நான் வளர்த்துகிறேன், நான் உன்னை வேறு விட செய்து கொண்டிருக்கிறேன், சீக்கிரத்திலே மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சியாய் நான் நிறுத்துவேன். ஹல்லேலூயா. கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. ஆமென். அதிசயமாய் பிரமிக்கத்தக்க நம்மளை எப்படி கர்த்தர் உருவாக்குனார். ஆமாமா, உங்களிலே சிலரை கர்த்தர் பக்குவமாய் உருவாக்கும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா நீர் என்னை பக்குவமாய் உருவாக்குறதற்காக நன்றி சொல்லுங்க. எல்லாரும் முழு பலத்தோடு சொல்லுங்க. ஒரு நோட். ஆண்டவரே, நீர் என்னை பக்குவமாய் உருவாக்குறதற்காக நன்றி, பக்குவமாய் உருவாக்குறதற்காக நன்றி அப்பா. இந்த பாட்டை பாட பாட நான் நம்புறேன் உங்களுக்குள்ள ஒரு பெரிய பலன் வரும். கர்த்தருடைய வருகை தாமதித்தால் வருகிற ஆண்டு, ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களை முளைக்க பண்ணுகிறதை சுற்றி இருக்கிற எல்லாரும் பார்ப்பார்கள். பட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறவங்க அது முளைக்கிறத பார்ப்பாங்க. அழுகி போயிடுச்சுன்னு நினைக்கிறவங்க முளைக்கிறத பார்ப்பாங்க. இது காஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறவங்க முளைக்கிறத பார்ப்பாங்க. இல்ல, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ அழுகி போகல, நீ காஞ்சு போகல, நீ வேர் விட்டு கொண்டிருக்கிறாய். கர்த்தர் உங்களை வேர் விட பண்ணுகிறார். நிச்சயமாய் இது நடக்க போகிறது. சத்தமாய் ஆமென் என்று ஆமோதித்து அப்படியே ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. நிறைய பேருக்கு வருகிற ஆண்டிற்கு தீர்க்க தரிசனமான வார்த்தை கடந்து வருகிறது. இல்ல, ஹல்லேலூயா, கர்த்தர் என்னை வேறு விட பண்ணுகிறேன்.
என்னை வேர் விட பண்ணுகிறீர். எஸ், அது கடினம் தான். வேர் விடுகிற காலம் அது கடினமான காலம், அது கடினமான காலம். ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை நிர்மூலமாக்க ஒருவருக்கும் இடம் கொடுக்க மாட்டேன், உன்னை பிடுங்கி போடுவதற்கு ஒருவருக்கும் இடம் கொடுக்க மாட்டேன், உன்னை அழிப்பதற்கு ஒருவருக்கும் இடம் கொடுக்க மாட்டேன். வருகிற ஆண்டு இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வெளியே தெரிகிற ஆண்டு, கர்த்தர் உங்களை முளைக்க பண்ணுகிற ஆண்டு, கர்த்தர் நீங்கள் ஜீவனோடு இருக்கிறீர்கள் என்று உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு காண்பிக்கிற ஆண்டு. நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி.